So எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். First of all, okay friends? So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா LCM and HCF இத பத்தி தான் பார்க்க போறோம். So நம்ம சின்ன கிளாஸ்லயே இத பத்தி நிறைய படிச்சிருப்போம். இருந்தாலும் இத பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस வந்து TNPSC ல கேட்காங்க, RRB ல கேட்காங்க, SSC ல கேட்காங்க. So இத பேஸ் பண்ணி தான் சின்ன கிளாஸ்ல கேட்ட மாதிரி கேட்க மாட்டாங்க. So first இதோட பேசிக்ஸ் நம்ம படிச்சிட்டோம்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய क्वेश्चंस्க்கு நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா LCM and HCF உள்ள பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், பேசிக்ஸ் வந்து நமக்கு கிளியர் அண்ட் கட்டா தெரியணும். சோ பார்க்கலாம் LCM. சோ LCM னா என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். மீச்சிறு பொது மடங்கு. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீ பெரு பொது வகுத்தி. இந்த HCF நம்ம சின்ன பிள்ளைல இப்படி கூட படிச்சிருப்போம், GCD greatest common divisor அப்படி படிச்சிருப்போம். சோ HCF நாலும் GCD நாலும் எழுதலாம் ஒண்ணுதான். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்பிள் ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 60,24 இப்படி ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு LCM எப்படி கண்டுபிடிக்கணும், HCF எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா LCM கண்டுபிடிக்க போறேன். சோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம், இத டானா வகுத்தல போடுவோம். தெரியுங்களா? சோ டானா வகுத்தல போடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய டேபிள் போட்ற கூடாது, சின்ன டேபிள்ல இருந்து தான் போறோம். சோ பெரிய டேபிள் சம்டைம்ஸ் நம்ம போட்டு இத டிவைட் பண்ணோம்னா சம்டைம்ஸ் ஆன்சர் ராங்கா வரல வந்து சான்ஸ் இருக்கு. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் 1 2 அடுத்து 3 அடுத்து 5 இப்படி போட்டு பார்த்து நமக்கு ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணனும். ஓகேயா फ्रेंड्स? சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருமே 2 ஆல டிவைட் ஆகும். சோ நான் 2 போட்டுக்கிறேன். சோ 8 2s are 16, 12 2s are 24, மறுபடியும் 2, 4 2s are 8, 6 2s are 12. சோ மறுபடியும் 2 போட்டுக்கிறேன். 2 2s are 4, 3 2s are 6, மறுபடியும் 2 போடுறேன். சோ the 2 1 2 is 2. ஆனா 3 ங்கிறது 2 ஆல நாங்க டிவைட் ஆகாது. சோ அந்த 3 அப்படியே இறக்கிக்கலாம். இறக்கியாச்சு. சோ நெக்ஸ்ட் 3 ஆல டிவைட் பண்றோம். சோ 1 அப்படியே இறக்கிக்கலாம். 3 ல எத்தனை 3 இருக்கு? 1 3 is 3. சோ இப்படி LCM மீச்சிமானா லாஸ்ட்ல நமக்கு 1 1 வர நமக்கு டானா வகுத்தல செய்யணும். புரியுதா? சோ இப்ப LCM கண்டுபிடிக்கலாம். என்னது? 2 2s are 4. சொல்லுங்க. 4 2s are 8, 8 2s are 16, 16 into 3, 16 into 3 என்னது? 48. சோ LCM வந்து 16,24 க்கு LCM எவ்வளவு? 48. புரியுதா? எவ்வளவு ஈஸி. அதே மாதிரி இதே 2 நம்பர்ஸ்க்கு எப்படி HCF கண்டுபிடிக்கணும் பார்க்கலாமா? சோ இந்த 16,24 க்கு நான் என்ன கண்டுபிடிக்க போறோம்? HCF மீ போவா GCD கண்டுபிடிக்க போறோம். சோ என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் 2 போட்டா என்ன வரும்? 8 2s are 16, 12 2s are 24. அங்கே 2 போடுறோம். 4 2s are 8, 6 2s are 12. அங்கே 2 போடுறோம். 2 2s are 4, 3 2s are 6. இதுக்கு அப்புறம் 2 போட முடியாது. ஏன் போட முடியாது? ஏன்னா 2 மட்டும் தான் 2 ஆல டிவைட் ஆகும். 3 இருந்துச்சு அது 2 ஆல டிவைட் ஆகாது. சோ அப்ப 3 போட்டு டிவைட் பண்ணலாமான்னு பார்த்தா 3 போட்டோம்னா 3 மட்டும் தான் 3 ஆல டிவைட் ஆகும். 2 நிச்சய டிவைட் ஆகாது. சோ இந்த HCF பொறுத்தவரை இந்த ரெண்டு நம்பரும் டிவைட் ஆகுற மாதிரி நாம நம்பர்ஸ் போட்டு டிவைட் பண்ணணும். ஆனா 2 3 காமனா எந்த ஒரு நம்பரால அது டிவைட் ஆகாது. இப்படி இந்த ரெண்டு நம்பரும் எந்த ஒரு காமன் நம்பராலும் டிவைட் ஆகலனா அதோட முடிச்சிடணும். அதுதான் LCM. ஆனா LCM அப்படி கிடையாது. காமனா டிவைட் ஆகுற வரையும் பண்றோம். ரெண்டு நம்பரும் காமனா டிவைட் ஆகாட்டாலும் இதையும் 1 கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றோம், இதையும் 1 கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். 1 1 வர செய்யணும் LCM மீச்சிமால. ஆனா HCF மீ போவால அப்படி செய்ய முடியாது. ரெண்டு நம்பரும் காமனா ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகுதோ அந்த நம்பரை வந்து தான் டிவைட் பண்ணணும். சோ 1 1 வரது வர செய்ய கூடாது. சோ 2 3 இந்த ரெண்டு நம்பரும் எந்த ஒரு காமன் நம்பராலையும் டிவைட் ஆகாது. சோ அதோட முடிச்சிடணும். இதான் HCF. சோ 16, 24 இதோட HCF எவ்வளவு फ्रेंड्स? 2 2s are 4,
4 2s are 8. So HCF is equal to 8. புரியுதா? சோ இப்போ 2 நம்பர்ஸ் இருக்கு, எப்படி LCM and HCF கண்டுபிடிக்கணும் பார்த்தோம். இதோட 3 நம்பர்ஸ் வந்தா எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாமா? சோ फ्रेंड्स, இப்போ 3 நம்பர்ஸ்க்கு எப்படி LCM and HCF கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். சோ 3 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 8, 16, ஒரு 24 எடுத்துக்கலாமா? சோ எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம LCM நிச்சயமா எப்படி கண்டுபிடிக்கணும்? சோ கவனிங்க, இதெல்லாம் இருக்கு 8, சொல்லுங்க 16, 24. சோ இந்த மூணு நம்பரையும் எதால டிவைட் பண்ணலாம்? 2 ஆல டிவைட் பண்ணலாம். நீங்க நினைக்கலாம் 4 ஆல டிவைட் பண்ணலாமான்னு. சோ டிவைட் பண்ணலாம், கரெக்ட் தான். ஆனா ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்தே நம்ம போனோம்னா எல்லா क्वेश्चनக்குமே கரெக்ட்டா ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம பிக்கஸ்ட் நம்பருக்கு போனோம்னா ஆன்சர்ல மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால தான். ஓகே फ्रेंड्स, சோ 4 2s are 8, 8 2s are 16, 12 2s are 24. again 2 போடுங்க. 2 2s are 4, 4 2s are 8, 6 2s are 12. again 2 போடுங்க. 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6. again இப்போ 2 ஆல போடலாம். சோ இந்த 1 அப்படியே அடக்கிக்கலாம். 1 2 is 2. ஆனா 3 2 ஆல டிவைட் ஆகாது. சோ 3 அப்படியே அடக்கிடுவோங்க. சோ again 3 போடலாம். சோ 1 அப்படியே கீழ இறக்கிக்கலாம். 1 அப்படிதான் கீழ இறக்கிக்கலாம். சோ 1 3 is 3. இப்படி 1 1 1 வர செய்யணும். அதுதான் LCM. again லாஸ்ட் சம்ல நான் சொல்லிருந்தேன், கரெக்ட் தானே फ्रेंड्स? சோ இப்போ LCM சொல்லுங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. so 8, 16, 24. இதோட LCM is equal to எவ்வளவு फ्रेंड्स? 48. கரெக்ட்டா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா HCF. இதே 8, 16, 24 க்கு எப்படி HCF கண்டுபிடிக்கிறது, GCD கண்டுபிடிக்கிறது, மீபோவா கண்டுபிடிக்கிறது, எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகேயா? சோ HCF எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன நம்பர்லாம்? 8, 16, 24. சோ இந்த மூணு நம்பரும் காமன் நம்பரால டிவைட் ஆகுற மாதிரி நம்பர் எடுக்கணும். கரெக்ட்டா? சோ இந்த மூணு நம்பர் எதால டிவைட் ஆகும்? 2 ஆல டிவைட் ஆகும். சோ 4 2s are 8, 8 2s are 16, 12 2s are 24. again 2 போடுங்க. 2 2s are 4, 4 2s are 8, 6 2s are 12. again 2 போடலாம். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6. இப்போ again இந்த மூணு நம்பரும் காமன் நம்பர் எந்த நம்பரால டிவைட் ஆகும்? சோ 2 ஆல இது டிவைட் ஆகும். ஆனா இதன் ஷேர் டிவைட் ஆகாது. 3 ஆல இந்த 3 டிவைட் ஆகும். 2 னால அது டிவைட் ஆகாது. சோ இந்த மூணு நம்பரையும் எந்த ஒரு காமன் நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. சோ காமன் நம்பரால டிவைட் பண்ண முடியலனா அதோட ஸ்டெப் நிறுத்திக்கணும். எதுல? HCF ல. சோ நமக்கு தேவையான HCF எவ்வளவு சொல்லுங்க? 2 2s are 4, 4 2s are 8. so HCF is equal to 8. எதுக்கு HCF? 8, 16, 24. இதுக்குள்ள HCF is equal to 8. புரியுதா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பவர்ஸ் வந்திருந்தா, சரியா? பவர் வந்திருந்தா அதுக்கு எப்படி LCM and HCF கண்டுபிடிக்கணும் பார்க்கலாமா? சோ फ्रेंड्स, நம்ம பவர்ஸ் கொடுத்திருந்தா எப்படி LCM and HCF கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन a பவர் 4, b பவர் 7, c பவர் 8, a பவர் 2, b பவர் 4, c பவர் 3. சோ பவர்ஸ்ல கொடுத்திருக்காங்க, LCM and HCF கேட்காங்க. சோ LCM னா என்ன செய்யணும்னா பவர்ல கூடுன பவர் எழுதணும். HCF னா பவர்ல குறைஞ்ச பவர் எழுதணும். இதுதான் கான்செப்ட். சோ சொல்லுங்க, LCM னா கூடுன பவரா குறைஞ்ச பவரா? கூடுன பவர். கரெக்ட்டா சொல்லுங்க. LCM னா கூடுன பவரா குறைஞ்ச பவரா? கூடுன பவர். HCF னா என்னது? குறைஞ்ச பவர். புரியுதா? கேமராமேனே அழகா சொல்றாங்க கூடுன பவரா குறைஞ்ச பவரான்னு. சோ நம்ம அசால்ட்டா போட்டுலாம் இதுதானே. சோ LCM அப்படினா கூடுன பவர். சோ இங்க a பவர் 4 இருக்கு, இங்க a பவர் 2 இருக்கு. இந்த ரெண்டுல எது கூடுன பவர்? a பவர் 4 ஆ a பவர் 2 ஆ? a பவர் 4. வெரி குட். b பவர் 7, b பவர் 4. இது ரெண்டுல எது கூடுன பவர்?
b பவர் சத்தம் போட்டு சொல்லுங்கப்பா b பவர் 7 வெரி குட் c பவர் 8 c பவர் 3 இதுல எது கூடுதா பவர் c பவர் 8 c பவர் 8 இப்போதான் நம்ம கேமராமேனுக்கு வாய்ஸ் வருது சோ நெக்ஸ்ட் HCF HCF என்ன சொல்லிருந்தேன் குறைஞ்ச பவர் அப்படிதானே a பவர் 4 குறைஞ்ச பவரா a பவர் 2 குறைஞ்ச பவரா a பவர் 2 a பவர் 2 சோ b பவர் 7 குறைஞ்சதா b பவர் 4 குறைஞ்சதா b பவர் 4 c பவர் 8 அப்படிங்கிறது கம்மியா c பவர் 3ங்கிறது கம்மியா c பவர் 3 c பவர் 3 சோ LCM னா கூடுத பவர் எழுதணும் HCF னா குறைஞ்ச பவர் எழுதணும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் சோ செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் a பவர் 4 b பவர் 7 z பவர் 8 d பவர் 2 கமா a பவர் 3 b பவர் 2 c பவர் 4 சோ இது ரெண்டுக்கும் நம்ம LCM and HCF கண்டுபிடிக்கணும் சோ LCM னா இது கூடுத பவர் சோ a பவர் 4 இருக்கு இங்க a பவர் 3 இருக்கு சோ எது கூடுத பவர் a பவர் 4 a பவர் 4 b பவர் 7 இருக்கு இங்க b பவர் 2 இருக்கு எது கூடுத பவர் b பவர் 7 b பவர் 7 c பவர் 8 இருக்கு c பவர் 4 இருக்கு எது கூடுத பவர் c பவர் 4 c பவர் 8 c பவர் 8 ஆ c பவர் 4 ஆ c பவர் 8 c பவர் 8 னு பா கூடுனது கேமராமேன் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க ரைட்டா ஓகே சோ இப்போ கவனிங்க d பவர் 2 இருக்கு இங்க dA இல்ல சோ dA இல்லனா d பவர் எவ்வளவுன்னு அர்த்தம் 0 ன்னு அர்த்தம் சோ d பவர் 0 அப்படினா அது குறைஞ்சதா அது கூடுதலா d பவர் 2 கூடுதலா d பவர் 2 தான் கூடுதல் சரியா சோ LCM எழுதியாச்சு நெக்ஸ்ட் என்ன இருக்கு HCF சோ HCF ல என்ன பவர் குறைஞ்ச பவர் சோ a பவர் 4 a பவர் 3 எது குறைஞ்சது a பவர் 3 கரெக்ட் b பவர் 7 b பவர் 2 எது குறைஞ்சது b பவர் 2 c பவர் 8 c பவர் 4 எது குறைஞ்சது c பவர் 4 ஓகேயா சோ நெக்ஸ்ட் இங்க d பவர் 2 இருக்கு இங்க dA இல்ல அப்ப எது குறைஞ்சது dA இல்லாம இருக்கிறது தானே குறைஞ்சது சோ dA போட வேண்டாம் சோ HCF பொறுத்தவரை இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும் இருந்தாதான் குறைஞ்ச பவர் முடியும் போட முடியும் ஆனா இங்க d பவர் 2 இருக்கு இந்த நம்பர் dA இல்ல சோ dA இல்லனா அதான் குறைஞ்சது சோ dA இல்லாத போட வேண்டாம் dA இல்லனா போட வேண்டாம் புரியுதா சோ ரெண்டுலயும் இருக்கணும் இங்கேயும் d பவர் இருந்து இங்கேயும் d பவர் இருந்தால் குறைஞ்ச பவரை எழுதணும் இதுல d இருக்கு இதுல d இல்லனா அந்த d ன்னு சொல்லாத எழுத கூடாது இதான் HCF சோ இது புரிஞ்சுக்கும் நம்புறேன் சோ நெக்ஸ்ட் தேர்ட் பார்க்கலாம் இதுவரை A B C அப்படி லெட்டர்ஸ் வச்சு பார்த்தோம் இனிமேல் நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம் சோ நம்பருக்கு பவர் வந்துச்சுன்னா அதுக்கு LCM and HCF எப்படி கண்டுபிடிக்கிறது சோ இதுல ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு நம்பருக்கு பவர் வந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா பிரைம் நம்பரா இருக்கணும் சோ எதெல்லாம் பிரைம் நம்பர் சொல்லுங்க 2 3 5 7 9 வராது ஏன் 9 வராது 9 3 ஆலையும் டிவைட் ஆகும் 9 ஆலையும் டிவைட் ஆகும் 1 ஆலையும் டிவைட் ஆகும் பிரைம் நம்பர்னா என்னது பிரைம் நம்பர்னா 1 ஆலையும் டிவைட் ஆகணும் தன்னாலையும் டிவைட் ஆகணும் பிரைம் நம்பர் தான் என்னது 1 ஆலையும் டிவைட் ஆகணும் தன்னாலையும் டிவைட் ஆகணும் வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆக கூடாது இப்ப 9ங்கிறது 1 ஆல டிவைட் ஆகும் ஓகே 9ங்கிறது 9 ஆல அதாவது தன்னாலே டிவைட் ஆகும் 9 9 டிவைட் பண்ணா 1 ஓகே ஆனா வேற எதாலையும் டிவைட் ஆக கூடாது ஆனா 9ங்கிறது எதால டிவைட் ஆகும் 3 ஆல டிவைட் ஆகும் சோ அது பிரைம் நம்பர் கிடையாது சோ 11 அது பிரைம் நம்பர் தான் அது 1 ஆலையும் தன்னாலையும் அதாவது 11 ஆல மட்டும் டிவைட் ஆகும் சோ அது பிரைம் நம்பர் கரெக்ட்டா சோ அப்படி இந்த நம்பர்ஸ் எல்லாமே பவர்ஸ்ல வந்துருச்சுன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன நம்பரா இருக்கணும் பிரைம் நம்பரா இருக்கணும் தமிழ்ல பகா எண்களாக இருக்கணும் அப்படி பகா எண்களாக இல்ல அப்படின்னா அதை நம்ம பகா எண்ணா மாத்தணும் பிரைம் நம்பரா இல்லனா நம்ம என்ன செய்யணும் பிரைம் நம்பரா மாத்தணும் சோ 4 இருக்கு 4 பிரைம் நம்பரா நாட் எ பிரைம் நம்பரா நாட் எ பிரைம் நம்பர் ஏனா 4ங்கிறது 1 ஆல டிவைட் ஆகும் 2 ஆல டிவைட் ஆகும் 4 ஆலையும் டிவைட் ஆகும் சோ 1 ஆலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகல 2 ஆலையும் டிவைட் ஆகுது சோ 4ங்கிறது நாட் பிரைம் நம்பர் சோ நாட் பிரைம் நம்பர் தான் நம்ம என்ன செய்யணும்
prime நம்பரா மாத்தணும். So 4 prime நம்பரா மாத்தலாம். எப்படி மாத்தலாம் சொல்லுங்க? 2 square மாத்தலாமா? 4 எப்படி எழுதலாம்? 2 square. ஏன்னா 2 square எத்தனை தான்? 4 தானே. whole power என்ன இருக்குங்க? square. கரெக்ட்டா? இன்று 9 9ங்கிறது prime நம்பர் இல்லன்னு அப்பதான் சொல்லி தந்தேன். சோ prime நம்பரா மாத்தனா 9 எப்படி எழுதலாம்? 3 square. கரெக்ட். சோ 9 எப்படி எழுதலாம்? 3 square எழுதலாம். பவர்ல ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு फ्रेंड्स? ஸ்கொயர் இருக்கு. கரெக்ட்டா? சோ இன்று 16 நம்ம எப்படி மாத்தணும்? பிரைம் நம்பரா மாத்தணும். சோ பிரைம் நம்பர்னா ஒன்னு 2 பவர் இல்லனா 3 பவர் இல்லனா 5 பவர் அப்படி தான மாத்தணும். சோ இத 16 2 பவர் 4 போடலாமா? 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. சோ 2 பவர் 4 ஹோல் பவர்ல என்ன இருக்கு फ्रेंड्स? 4 இருக்கு. கரெக்ட்டா? காமா இப்ப கவனிங்க இங்க 2 தான் இருக்கு. 2ங்கிறது என்ன நம்பர்? பிரைம் நம்பர் தான். சோ அத 2 ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். இன்று 4 இருக்கு. சோ 4ங்கிறது நாட் பிரைம் நம்பர். சோ பிரைம் நம்பரா மாத்தறதா 4 எப்படி எழுதுவீங்க? 2 ஸ்கொயர் எழுதுவீங்களா? சோ 2 ஸ்கொயர் ஹோல் பவர்ல ஆல்ரெடி என்ன फ्रेंड्स இருக்கு? 3 இருக்கு. கியூப் இருக்கு. இன்று 3 ஸ்கொயர் 3ங்கிறது என்ன நம்பர்? பிரைம் நம்பர். சோ அப்படியே இருக்கு. சோ இப்போ கவனிங்க 2 into 2 என்ன ஆயிடும்? 4 ஆயிடுமா? சோ 2 பவர் 4 இன்று 3 2 into 2 என்ன ஆகும்? 4 இன்று 2 பவர் 4 into 4 என்ன ஆகும்? 4 4s are 16 ஆயிடும். வெரி குட். கமா இங்க 2 பவர் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. இன்று 2 பவர் 2 3s are 6. so 2 பவர் 6 இருக்கு. இன்று 3 பவர் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. புரியுதா? சோ ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் இருக்கு கவனிங்க. இப்போ என்ன ஆகும்? இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர். கரெக்ட்டா? இந்த நம்பர்ல எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா பவர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். தெரியுங்களா பவர் ரூல்? சோ இங்க 2 பவர் 4 இங்க 2 பவர் 16 இதுவும் 2 பவர் தான் இதுவும் என்ன பவர் தான்? 2 பவர் தான். சோ காமனா 2 பவர் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா பவர் என்ன எழுதணும்? ஆட் பண்ணணும் பிளஸ் பண்ணணும். கரெக்ட். சோ 4 16 ஆட் பண்ணா எவ்வளவு? 20. கரெக்ட்டா? இன்று 3 பவர் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. காமா இங்க கவனிங்க இந்த நம்பர்ல இங்கேயும் 2 பவர் இங்கேயும் 2 பவர். சோ பேஸ் காமனா இருந்தா காமனா போட்டுக்கிட்டு பவர் ரெண்டையும் மல்டிப்ளிகேஷனா ஆட் பண்ணணும். சோ 2 plus 6 எவ்வளவு? 8. இன்று 3 பவர் 2. ஓகேயா? இனிமே LCM and HCM கண்டுபிடிக்கணும். சோ அசால்ட்டா சொல்லிருவீங்க. உங்களுக்கே தெரியும் LCM னா குறைஞ்ச பவரா கூடுன பவரா? கூடுன பவர். சோ LCM 2 பவர் 20 2 பவர் 8 இது ரெண்டுல எது கூடுனது? 2 பவர் 20. வெரி குட். இன்று 2 பவர் 20 இன்று. இங்க 3 பவர் 4 3 பவர் 2 எது குறைஞ்சது? 3 பவர் 4. சோ LCM எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? HCF. கேமராமேன் சிரிக்காம எழுதுறீங்களா? சோ HCF. சோ HCF என்னது? கூடுன பவரா குறைஞ்ச பவரா? குறைஞ்ச பவர். சோ 2 பவர் 20ங்கிறது குறைஞ்சதா 2 பவர் 8ங்கிறது குறைஞ்சதா? 2 பவர் 8. கேமராமேனுக்கு இப்பதான் புத்துயிர் வந்திருக்கு. இன்று சோ 3 பவர் 4 3 பவர் 2 இதுல எது குறைஞ்சது? 3 பவர் 2. வெரி குட். சோ இப்படிதான் LCM and HCF கண்டுபிடிக்கணும். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 2 பவர் 3 இன்று 3 பவர் 2 இன்று 5 இன்று 7 பவர் 4. கமா 2 பவர் 2 இன்று 3 பவர் 5 இன்று 7 பவர் 4. கமா 2 பவர் 3 இன்று 5 பவர் 3 இன்று 7 பவர் 2. இதுக்கு LCM HCF கண்டுபிடிங்கோ क्वेश्चन இருக்காங்க. சோ LCM என்னது? கூடுன பவர். 2 பவர் 3 இங்க 2 பவர் 2 ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பிரைம் நம்பரா இல்லனா பிரைம் நம்பரா மாத்தணும்ல. சோ 2 3 5 7 எல்லாமே என்ன நம்பர் தான்? பிரைம் நம்பர்.
2 3 7 எல்லாமே என்ன நம்பர் பிரைம் நம்பர் 2 5 7 எல்லாமே என்ன நம்பர் பிரைம் நம்பர் சோ மாத்த வேண்டிய அவசியம் இல்ல டைரக்டாவே LCM னா ஹையஸ்ட் பவர் HCF னா லோவஸ்ட் பவர் போட்டுறோம் கரெக்ட்டா சோ 2 power 3 2 power 2 2 power 3 இதுல எது கூடுன பவர் 2 power 3 தான் கூடுன பவர் கரெக்ட் இன்று 3 power 2 3 power 5 இங்க 3 ஏ இல்ல எது கூடுன பவர் 3 power 2 ஆ 3 power 5 ஆ 3 power 5 வெரி குட் இன்று 5 5 power 1 5 இல்ல 5 power 3 so 5 power 1 கூடுனதா 5 power 3 கூடுனதா 5 power 3 அட்ரா செகண்ட் இன்று 7 பாருங்க 7 power 4 7 power 4 7 power 2 இதுல எது கூடுனது 7 power 4 7 power 4 so LCM அசால்ட்டா தெரிஞ்சு கண்டு பிடிச்சாச்சு so next நம்ம என்ன படிக்க போறோம் HCF கண்டுபிடிக்க போறோம் HCF என்னது குறைஞ்ச பவர் 2 power 3 2 power 2 2 power 3 இதுல எது குறைஞ்சது 2 power 3 ஆ 2 ஆ 2 3 ஆ 2 power 2 தான் குறைஞ்சது இன்று 3 power 2 3 power 5 இங்க 3 power இல்ல அப்போ 3 power 2 குறைஞ்சதா 3 power 5 குறைஞ்சதா 3 power இல்லாம இருக்குது குறைஞ்சதா 3 power இல்லாம இருக்குதா குறைஞ்சது சோ 3 power சொல்றது போட கூடாது கரெக்ட்டா நெக்ஸ்ட் 5 power 1 இங்க 5 power 1 இருக்கு இங்க 5 power இல்ல இங்க 5 power 3 இருக்கு சோ 5 power 1 ங்கிறது குறைஞ்சதா 5 power 3 ங்கிறது குறைஞ்சதா 5 power இல்லாம இருக்குது குறைஞ்சதா 5 power இல்லாம இருக்குதுனே குறைஞ்சது சோ 5 power போட வேண்டாம் நெக்ஸ்ட் 7 power 4 7 power 4 7 power 2 எது குறைஞ்சது 7 power 2 தான் குறைஞ்சது கரெக்ட் புரியுதா फ्रेंड्स நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா பின்னங்கள் fractions கொடுத்தாங்கன்னா எப்படி ஈஸியா LCM and HCF கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா So friends, next concept ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் சோ என்னது அப்படினா ஒரு fractions கொடுத்துட்டு அதுல LCM and HCF கண்டுபிடிக்க சொன்னா எப்படி செய்யறது சோ அதுக்கு ஃபார்முலா இருக்கு LCM of fraction ஒரு fractionக்கு LCM கேட்டாங்கன்னா ஃபார்முலா LCM of numerator by HCF of denominator numerator உள்ள நம்பர்ஸ்க்கு LCM எடுத்து மேல போடணும் denominators உள்ள நம்பர்ஸ்க்கு HCF எடுத்து எங்க போடணும் கீழ போடணும் இதே இது HCF of fraction ஒரு fractionக்கு HCF கேட்டாங்கன்னா என்ன செய்யணும் numerator உள்ள நம்பர்க்குலாம் HCF எடுத்து மேல போடணும் denominator உள்ள நம்பர்க்குலாம் LCM எடுத்து எங்க போடணும் கீழ போடணும் சரியா சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு क्वेश्चंस கொடுத்திருக்காங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க 2/3, 8/7, 5/12 இந்த பின்னங்கள் fractions கொடுத்துச்சு இதுக்கு LCM உம் HCF உம் கண்டுபிடிக்க சொல்றாங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம LCM கண்டுபிடிக்கலாம் சோ LCM உடைய ஃபார்முலா எடுத்து பாருங்க நியூமரேட்டர் உள்ள நம்பருக்கு எல்லாத்தையும் என்ன கண்டுபிடிக்கணும் LCM கண்டுபிடிக்கணும் சோ இந்த நியூமரேட்டர் என்ன இருக்கு 2 8 5 இருக்கு இந்த நியூமரேட்டர் உள்ள எல்லா நம்பருக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் LCM கண்டுபிடிக்கலாமா சோ ஃபர்ஸ்ட் 2 கொடுக்கலாம் 1 2 is 2 4 2s are 8 5 2 ஆல டிவைட் ஆகாது அப்படியே போட்டுக்கோங்க மறுபடியும் 2 1 2 2s are 4 5 அப்படியே போட்டுக்கோங்க மறுபடியும் 2 போடுங்க 1 அப்படியே எழுதிக்கலாம் 1 2 is 2 5 வந்து 2 ஆல டிவைட் ஆகாது போட்டுக்கோங்க மறுபடியும் 5 போடுங்க 1 1 1 கரெக்ட்டா so LCM of numerator 285 LCM of numerator எவ்வளவு 2 2s are 4 4 2s are 8 8 5s are 40 so LCM of numerator is equal to 40 கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் HCF of denominator கீழ உள்ள denominator உள்ள நம்பருக்குலாம் HCF கண்டுபிடிக்கணும் so denominator என்ன நம்பருக்கு சொல்லுங்க 3 7 12 சோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க HCF கண்டுபிடிக்கணும் HCF என்னது மூணு நம்பரும் ஒரே நம்பரால டிவைட் ஆகுற மாதிரி நம்பரால டிவைட் பண்ணி போடணும் சொல்லுங்க 3 7 12 இந்த மூணுமே எந்த நம்பரால டிவைட் ஆகும் 3 ன்னு எடுத்துக்கோங்க 3 ஆல 3 டிவைட் ஆகும் 12 டிவைட் ஆகும் 7 டிவைட் ஆகும்
7 எடுத்துக்கோங்க 7 மட்டும் தான் 7 ஆல டிவைட் ஆகும் மற்ற ரெண்டு நம்பரும் 7 ஆல டிவைட் ஆகாது சோ மூணு நம்பரும் எந்த நம்பரால டிவைட் ஆகும் கேமராமேன் அசால்ட்டா சொல்றாங்க 1 ஆல டிவைட் ஆகும் கரெக்ட்டா சோ வேற 1 தவிர வேற எந்த நம்பராலயும் மூணு நம்பர் டிவைட் ஆகாது சோ HCF of denominator 3 7 12 இந்த மூணுக்குள்ள HCF is equal to எவ்வளவு friends 1 போட்டாச்சு இப்போ நமக்கு தேவையானது LCM of these fractions இந்த fractions குள்ள LCM தான தேவை ஃபார்முலா என்னது LCM of numerator LCM of numerator எவ்வளவு friends 40 by இருக்கிறதுனால by HCF of denominator HCF of denominator எவ்வளவு friends 1 by 1 so 40 by 1 னா எவ்வளவு 40 தான் ஆன்சர் எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும் LCM கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் HCF of இதே ஃபிராக்ஷனுக்கு எப்படி HCF கண்டுபிடிக்கணும் பார்க்கலாமா சோ फ्रेंड्स இந்த மூணு ஃபிராக்ஷனுக்கும் HCF கண்டுபிடிக்க போறோம் சோ HCF கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா இது HCF of numerator by LCM of denominator so first HCF of numerator கண்டுபிடிக்கணும் HCF of numerator is equal to so numerator என்ன நம்பர்லாம் இருக்கு 2 இருக்கு 8 இருக்கு 5 இருக்கு so மூணு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும் HCF என்னது இந்த மூணு நம்பருமே எந்த நம்பரால டிவைட் ஆகுமோ அந்த நம்பரை கொண்டு டிவைட் பண்ணணும் 2 8 5 இந்த மூணு எந்த நம்பரால டிவைட் ஆகும் கேமராமேன் so 2 8 இந்த ரெண்டு நம்பரும் 2 ஆல டிவைட் ஆகும் ஆனா 5 வச்சு அது டிவைட் ஆகாது சோ நம்ம கேமராமேன் சொன்ன மாதிரி இந்த 285 மூணு நம்பருமே எந்த ஒரே நம்பரால டிவைட் ஆகும் ஒண்ணுங்கிற நம்பரால தான் டிவைட் ஆகும் வேற எந்த நம்பரால டிவைட் ஆகாது சோ HCF of numerator 285 எவ்வளவு फ्रेंड्स 1 சோ HCF of numerator கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் LCM of denominator கண்டுபிடிக்கலாமா சோ LCM of denominator is equal to so denominator என்ன நம்பர்லாம் இருக்கு சொல்லுங்க 3 7 12 so first third LCM னா மூணு நம்பரும் ஒரே காமன் நம்பர்ல டிவைட் ஆகணும் அவசியம் இல்ல so 3 போட்டுக்கலாம் 1 3 is 3 7 அப்படியே எழுதிரோம் ஏனா 3 ஆல டிவைட் ஆகாது 4 3s are 12 அகைன் என்ன போடலாம் 7 போடுமா 1 அடக்கியாச்சு 1 7 is 7 இந்த 4 அடக்கியாச்சு மறுபடியும் 2 சரி 2 1 அடக்கியாச்சு 1 அடக்கியாச்சு 2 2s are 4 மறுபடியும் 2 போட்டுக்கலாம் 1 1 1 so answer LCM of denominator எவ்வளவு 3 7s are 21 21 2s are 42 42 2s are 84 இப்போ நமக்கு என்ன தேவை இந்த மூணு ஃபிராக்ஷனுக்கும் HCF தேவை so HCF of fraction is equal to formula என்னது HCF of numerator so HCF of numerator is equal to 1 by LCM of denominator LCM of denominator எவ்வளவு 84 so HCF of this fraction 2 by 3 8 by 8 by 7 5 by 12 is equal to எவ்வளவு answer 1 by 84 புரியுதா so fractions கொடுத்தா எப்படி LCM and HCF கண்டுபிடிக்கிறது பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பாயிண்ட்ல டெசிமல்ல உங்களுக்கு வந்து क्वेश्चंस நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி LCM and HCF கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா so friends டெசிமல் கொடுத்தாங்கன்னா அத வச்சு எப்படி LCM கண்டுபிடிக்கிறது HCF கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம் so first டெசிமலை நீங்க எதா மாத்தணும்னா fraction-ஆ மாத்தணும் so மாத்திட்டோம்னா நார்மலா எப்பவும் போல ப்ரொசீஜர் வச்சு செஞ்சிடலாம் LCM and HCF கண்டுபிடிச்சிடலாம் so இப்ப கவனிங்க இது பாயிண்டே இல்ல இதுல 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு இதுல 2 டிஜிட் தள்ளி இருக்கு பாயிண்ட் சோ அதிகமா எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கு பாயிண்ட் பாக்கணும் சோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தா அதிகபட்சம் 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும் இதே அதிகபட்சம் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தா அவ்வளவு நம்பர் எதால மல்டிப்ளை பண்ணணும் 100 ஆல மல்டிப்ளை பண்ணணும் இதே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தா 1000 ஆல மல்டிப்ளை பண்ணணும் ஆனா இங்க ஹையஸ்டா 2 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு சோ அவ்வளவு நம்பர் எதால மல்டிப்ளை பண்ணணும் 100 ஆல மல்டிப்ளை பண்ணணும் சோ
1.75 100 ஆல மல்டிப்ளை பண்ணா 175. 5.6 100 ஆல மல்டிப்ளை பண்ணா 560. 700 ஆல மல்டிப்ளை பண்ணா 700. ஓகேயா? சோ மல்டிப்ளை பண்ணோம். எதை வச்சு மல்டிப்ளை பண்ணோம்? 100 வச்சு மல்டிப்ளை பண்ணோம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 100 வச்சு மல்டிப்ளை பண்ணோம். பண்ணிச்சு. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம LCM கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்? LCM. எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். சோ மேல 100 ஆல மல்டிப்ளை பண்ணா கீழே எதால டிவைட் பண்ணனும்? 100 ஆல டிவைட் பண்ணனும். கரெக்ட் தானே? சரி கரெக்ட். இப்போ என்ன செய்யணும்? LCM தேவை. சோ LCM க்கு ஃபார்முலா என்னது? LCM of numerator by LCM of denominator. So first LCM of numerator is equal to ns. So numerator எல்லாத்தையும் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். ஓகே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் 5 போடுவீங்களா? சொல்லுங்க. 3 5s are 15. Remaining 2 5 5s are 25. 1 5 is 5, 1 5 is 5, 2 5s are 10. 1 5 is 5, remaining 2 20, 4 5s are 20, 0. மறுபடியும் 5 போடுங்க. சொல்லுங்க. 7 5s are 15, 2 5s are 10, remaining 1. So இது 5 வளர்ச்சியால டிவைட் ஆகாது. So இந்த 112 அப்படியே போட்டுக்கலாம். இங்க 2 5s are 10, remaining 4 is 40 ஆயிரு. 8 5s are 5. மறுபடியும் 7 போடுங்க. 1 7 is 7. கரெக்ட்டா? இங்க 7 டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம். 1 7 is 7. 11 ல 7 போறா remaining 4 42. 42 ல எத்தனை 7 இருக்கு? 6 7s are 42. கமா 4 7s are 28. கரெக்ட்டா? மறுபடியும் இங்க 16 4 இருக்கா? சோ 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். சோ 2 ஆல டிவைட் பண்ணா ஒரு 1 அப்படியே வந்துரும். கரெக்ட்டா? 1 அப்படியே வந்துரும். 16 எத்தனை 2 இருக்கு? 8 2s are 16, 2 2s are 4. மறுபடியும் 2 போடுங்க. 1 4 2s are 8, 1 2 is 2. மறுபடியும் 2 போடுங்க. 1 2 2s are 4, 1. மறுபடியும் 2 போடுங்க. 1 1 1. சோ 1 1 1 வர செய்யணும். அதான் LCM. சோ இப்போ சொல்லுங்க LCM. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 7s are 16 7s are என்ன வரும்? 16 7s are. So 16 7s are 70. அங்க ஒரு 42. So 70 plus 42 112. கரெக்ட்டா? So 16 7s are 112. 5 5s are 25. So 112 லையும் 5 25 லையும் மல்டிப்ளை பண்ணனும். So 5 2s are 10, remaining 1 1 5 is 5, 6 1 5 is 5. So 2 2s are 4, 1 2 is 2, 1 2 is 2. So answer 0 10 இங்க 1 8 2. So answer எவ்வளவு? 2800. LCM of numerator கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? HCF of denominator. So denominator என்ன இருக்கு? 100 100 100. So இதுக்கு HCF முடியுற மூணு எந்த நம்பரால டிவைட் ஆகும்? 100 ஆல டிவைட் ஆகும். 12 ஒரு 1 1 1. கரெக்ட்டா? So HCF எவ்வளவு? 100. So ஃபார்முலா என்னது? LCM of fraction க்கு LCM of numerator. LCM of numerator 2800. And by போட்டாச்சு. Next HCF of denominator. HCF of denominator எவ்வளவு? 100 போட்டாச்சு. இப்போ 2 0 2 0 ஆயிடும். கேன்சல் ஆயிடும். So LCM of this fraction is equal to எவ்வளவு? 28. புரியுதா? புரியுதா? இதே மாதிரி HCF எப்படி முடிக்கணும்? உங்களுக்கே தெரியும். HCF of fraction க்கு HCF of numerator. So numerator உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் என்ன முடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். denominator உள்ளது எல்லாத்துக்கும் என்ன முடிக்கணும்? LCM முடிக்கணும். ஃபார்முலா போட்டா ஆன்சர் கிடைச்சிடும். சோ அத நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே फ्रेंड्स. சோ இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா biggest numbers கொடுத்திருக்காங்க. என்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க? biggest number. ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர் கொடுத்துட்டு HCF கேட்டா எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். So friends 2032 1651 இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். சோ ரெண்டு நம்பருக்கும் நார்மலா நம்ம என்ன போடுவோம்? டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிப்போம். ரைட்டா? சோ டானா வகுத்தல் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா HCF எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டு நம்பருக்கும் காமனா எந்த நம்பரால டிவைட் ஆகுதுன்னு
செக் பண்ணி தான் நம்ம செய்யணும். சோ இந்த ரெண்டு நம்பரும் எந்த நம்பரால டிவைட் ஆகும் சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய டைம் ஆயிரும். சோ அது கண்டுபிடிக்கவே வேண்டாம் எந்த நம்பர் காமன் நம்பரால டிவைட் ஆகும்னு. அதுக்கு பதிலா இன்னொரு மெத்தட் இருக்கு. பெரிய நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டுல எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். எது பெரிய நம்பர்? 2032. அது உள்ள போகணும். புரியுதா? சின்ன நம்பர் எங்க போடணும்? வெளியே போடணும். இப்ப சொல்லுங்க 2032ல எத்தனை 1651 இருக்கு? ஒன் டைம் இருக்கு. சோ ஒரு 1651 1651 கழிங்க என்ன வரும்? 2ல 1 மைனஸ் பண்ணா 1, 13ல 5 மைனஸ் பண்ணா 8, 9ல 6 மைனஸ் பண்ணா 3. இப்ப சொல்லுங்க இதை விட எத்தனை நம்பர்? சின்ன நம்பர். சோ இத வெளியே போட்டுட்டு இந்த நம்பர் எங்க போடணும்? உள்ள போடணும். புரியுதா? இப்ப சொல்லுங்க 1651ல எத்தனை 381 இருக்குன்னு பாக்கணும். இப்போ 4 381 எவ்வளவு வரும்? ஒரு 4 வராது. என்ன 4 381 4 382 முன்னாங்க 12 1200 இது ஒரு 8 832. சோ 1500 சொச்சம் வரும். ஓகே 5 போட்டாலே வரும் 1651 தாண்டி. சோ 1 4 is 4, 8 4s are 32, remaining எவ்வளவு? 3, 3 4s are 12, 12 plus 3 15. கரெக்ட்டா? சோ இதோட கம்மியா தான் வரும். சோ ஆன்சர் மைனஸ் பண்ணுங்க. 11ல 4 மைனஸ் பண்ண எவ்வளவு? 7, 4ல 2 மைனஸ் பண்ணா 2, 6ல 5 மைனஸ் பண்ணா 1. இப்போ சொல்லுங்க இதை விட இது நம்பர் சின்ன நம்பரா? சோ இந்த நம்பர் வெளியே போட்டுட்டு இந்த நம்பர் எங்க போடணும்? உள்ள போடணும். 381ல எத்தனை 127? நீங்க சொல்லுங்க எத்தனை? 3. கரெக்ட்டா? 3 127 சார் எவ்வளவு? 381. ஆன்சர் எவ்வளவு? 0. இந்த 0 வந்து வர செய்யணும். இப்படி புரியுதா? செஞ்சிட்டு எதனால 0 வந்துச்சு? ஈவ் கோஷியன்ட் நீங்க ஆன்சரா பார்க்க கூடாது. எதனால டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 வந்துச்சுன்னு பார்க்கணும். புரியுதா? எதனால டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 வந்துச்சு? 127 ஆல டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன வந்துச்சு? 0 வந்துச்சு. சோ இது HCF கிடையாது. ஈவ விட்டுறணும், கோஷியன்ட்ட பார்க்க கூடாது. இந்த நம்பரை எந்த நம்பரால டிவைட் பண்ணா 0 வருதோ அந்த நம்பர் தான் நமக்கு என்னது? HCF. சோ இந்த ரெண்டு நம்பர் 2032 1651 இந்த ரெண்டு நம்பருடைய HCF எவ்வளவு फ्रेंड्स? 127. புரியுதா? சோ இதே மாதிரி மூணு நம்பர் பெரிய நம்பர் கொடுத்திருந்தா எப்படி HCF கண்டுபிடிக்கணும் பார்க்கலாமா? சோ फ्रेंड्स மூணு நம்பர் பெரிய நம்பர் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு எப்படி HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. சோ இதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம நார்மலா டிவைட் பண்ணுவோம்ல, பெரிய நம்பர் இருந்தாலே டிவைட் பண்ணி தான் HCF கண்டுபிடிச்சா ஈஸின்னு சொல்லிருக்கேன். ஆனா டிவைட் பண்ணதுக்கு ஒரு நம்பர் உள்ள இருக்கணும், ஒரு நம்பர் வெளியே இருக்கணும். மொத்தம் எத்தனை நம்பர் தான் இருக்கணும்? 2 நம்பர் தான் இருக்கணும். ஆனா எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கு. சோ இப்படி கொடுத்தா என்ன செய்யறது அப்படின்னா நீங்க 2 நம்பர் தான் எடுக்கணும். எந்த 2 நம்பர் எடுக்கணும்? உள்ளதுலயே பெரிய 2 நம்பர் எடுக்கணும். இல்ல உள்ளதுலயே பெரிய 2 நம்பர் எல்லாம் 2752 1856 தான். இதை விட 2 பெரிய நம்பர். அந்த 2 பெரிய நம்பருக்கும் நம்ம நார்மலா டிவிஷன் செய்யணும் தெரியுமா? அதை செஞ்சு வரக்கூடிய HCF தான் 3 நம்பருக்குமே வரும். அப்படிதான் क्वेश्चंस வரும். புரியுதா? சோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த 3ல இந்த 2 பெரிய நம்பர் எடுத்தாச்சு. இது 2ல எது பெருசு? 2252 அத உள்ள போடுங்க. சின்ன நம்பரை வெளியே போடுங்க. சோ 2252ல 1856 எத்தனை டைம் இருக்கும்? 1 டைம் இருக்கும். சோ ஒரு 1856 1856 கழிங்க. 12ல 6 கழிச்சா 6, 14ல 5 கழிச்சா 9, 16ல 8 கழிச்சா 8. கரெக்ட்டா? சோ இதை விட இந்த நம்பர் என்ன நம்பர்? சின்ன நம்பர். சோ இத உள்ள போடுங்க, இத வெளியே போடுங்க. இதென்ன உள்ள போடுங்க. சோ 1856ல எத்தனை 896 இருக்கும்? 2 இருக்கும். அப்படிதானே? சோ 2 டைம்ஸ் போட்டு பாருங்க. 6 12க்கு 2 மீதி 1. 9 18 plus 1 19க்கு 9 மீதி 1. 8 16 plus 1 17. கழிங்க. 6ல 2 கழிச்சா 4, 15ல 9 கழிச்சா 6, 7ல 7 கழிச்சா 0, 1ல 1 கழிச்சா 0. இதை விட இந்த நம்பர் சின்ன நம்பர். சோ இத வெளியே போடுங்க, இத உள்ள போடுங்க. 896. சோ 896ல 64 எத்தனை தடவை இருக்கு? சோ ஒரு 64 64 கரெக்ட்டா? 89ல 64 போன மீதி எவ்வளவு? 9ல 4 போன 5, 8ல 6 போன 2.
இந்த 6 எடுக்கணும். 256ல எத்தனை 64 இருக்கு? 4 64 இருக்கு. சோ 4 64 256. ஆன்சர் எவ்வளவு? 0 வந்துச்சு. சோ எதை கொண்டு டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சு? 64 கொண்டு டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 0 ன்னு வந்துச்சு. சோ 1856, 1344, 2252 இந்த மூணு நம்பருடைய HCF எவ்வளவு? 64. இதுதான் HCF. எதை கொண்டு டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 0 வருதோ அதுதான் HCF. புரியுதா? சோ டுடே ஹோம்வொர்க் செஷனுக்குள்ள போகலாமா? சோ फ्रेंड्स டுடே ஹோம்வொர்க் கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन LCM of 2 power 22 into 4 power 2 into 3 power 12, comma 3 power 6 into 9 power 2 into 32 power 2 is dash. Second question HCF of 1.352, comma 24.00, comma 12.4 is dash. Third question HCF of 2520, comma 540. So இந்த மூணு क्वेश्चनையும் நீங்க மறக்காம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை கரெக்ட்டா நான் பண்ண உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? LCM and HCF ல பார்ட் 2 பார்க்க போறோம். சோ எப்படின்னா இதுவரை நம்ம பார்த்தது பேசிக்ஸ் தான். இத பேஸ் பண்ணி அரசு அனைத்து போட்டி தேர்வுகளிலும் எப்படி क्वेश्चंस கேட்பாங்க அதுதான் நம்ம பார்ட் 2 வீடியோல இருந்து பார்க்க போறோம். சோ அந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் ரமேஷ் ப்ரோ. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? நம்ம வீடியோவை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. பை 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 பை.